அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. ரத்னராய் அவர்களும் ரத்னராயும் தளத்தை சிறப்பாக நடத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம். மிக்க நன்றி. நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. ஐயா சத்யநாராயண, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்குற தினம் ஒரு திருமந்திரத்துல பாடல் 1075. நம்ம கேள்வி திருமூலர்ல பதிவு பண்ணதை நம்ம ரத்னாயா வாசிச்சிருவாரு. நான் நம்மளோட பதிவை பண்றோம். இது இன்னைக்கு புதுசா 4ஆம் தந்திரத்துல வைரவி மந்திரம், அதை பத்தி தான் பார்க்க இருக்கிறோம். வைரவி எனும் சக்தியை நினைவு கொள்வது வைரவி மந்திரம். பாடல் மேதா கலைன்னு ரொம்ப எளிமையா விளக்கம் சொல்ற மாதிரி இருக்கு. பாடல் பாத்தீங்கன்னா நான் வாசிச்சிடுறேன். 12ஆம் கலை ஆதி பைரவி தன்னில் அகாரமும் மாயையும் கற்பித்து 12 ஆதியோடு அந்தம் 14 சொல்நிலை சோடசம் அந்தம் என்று ஓதிடே. 12ஆம் கலை ஆதி பைரவி தன்னில் அகாரமும் மாயையும் கற்பித்து 12 ஆதியோடு அந்தம் 14 சொல்நிலை சோடசம் அந்தம் என்று ஓதிடே. 12வது உயிர் எழுத்தாகிய ஐ என்ற எழுத்தால் உணர்த்தப்படுபவள் பைரவி. அதனுடன் மாயையாகிய இம் என்பதை இணைத்தால் ஐம் என்னும் வாக்கு தேவியின் பீஜ மந்திரம் கிடைக்கும். பிரணவத்துடன் இம் பொருந்தினால் ஓம் என்ற மந்திரம் கிடைக்கும். இவற்றை செவித்தால் தேவி வாக்கு வடிவமான தன் 14 வித்தைகளையும் அளிப்பாள். அத்துடன் தன்னையும் வெளிப்படுத்திக் கொள்வாள்னு எளிமையா புரிஞ்சுக்கலாம். இன்னொன்னுல பாத்தீங்கன்னா 12 கலை வடிவான ஆதி வைரவி இடமிருந்து அகாரமாகிய ஓசையும் மாயையாகிய ஒளியும் கூட்டி நினைந்து நோக்க கலை 14 ஆகும். இப்14ம் புகழ்ந்து சொல்லப்படுகின்ற அம்மையின் இருப்பிடம். திங்களின் கலை 16ம் செல்வியின் சிறந்த இருப்பிடமாகும். ஓசை ஒளி வடிவம், ஒளி வரி வடிவம், சோடசம் 16. அதாவது ஆதி வைரவியின் கலை 12, அகாரமும் மாயையும் அகரகலையும் மாயையின் கலையும் சேர்த்து 14 கலைகள் சொல்றாங்க. இன்னொரு உரையில பாத்தீங்கன்னா முன்னுரை மாதிரியே கொடுத்திருக்காங்க. உயிர்களது துன்பத்தை நீக்குதற்கு அமைந்த சக்தியின் வடிவங்களுள் வராகி, அதாவது வாராகின்னு கூட சொல்றாங்க, வைரவி என்னும் 2 வடிவங்கள் முதன்மையாக சொல்லப்படுபவன. அவற்றுள் வராகி வடிவம் பற்றி ஒரு மந்திரத்தாலே மேலை அதிகாரத்தில் கூறிய நாயனார் ஏனைய வைரவி வடிவ நிலையை விரிவு பற்றி வேறொரு அதிகாரமாக வைத்து 50 திருமந்திரங்களால் இங்கு கூறுகின்றார். சிவகுமாரர்களுள் வைத்து எண்ணப்படுகின்ற வீரபத்திரர் பைரவர் என்னும் மூர்த்தங்களுள் பைரவ மூர்த்தம் பிரமனது செருக்கை அடுக்கதற்கு பொருட்டு தோன்றி அவனது நடுந்தலையை நகத்தார் கிள்ளியதோடு அத்தலை ஓட்டில் மாயோன் முதலியோரது குருதியை ஏற்று அவர்களது செருக்குகளையும் அடக்கியது. மாயோனது திருவிக்கிரம வடிவில் அவனது முதுகெலும்பை வாங்கி வீணை தண்டாக கொண்டதும் நரசிங்க வடிவத்தை சிம்புளாய், அதாவது சரபமாய் சென்று அழித்து அதன் தோலை போர்வையாக கொண்டதும் மற்றும் உலகிற்கு அவ்வப்பொழுது உண்டாகும் துன்பங்களை ஏற்ற பெற்றியார் சென்று நீக்குவதும் சிவதீக்கை பெற்றோரை அவரது குற்றத்திற்காக கூற்றுவன் பால் காட்டிக்கொடாமல் தனது சூலத்தலையில் ஏற்றி வைத்தே ஒருப்பதும் சேத்திர பாலகர் என்னும் காவர் கடவுளாய் நிற்றலும் ஆகிய பல சிறப்புகளை உடையது. இம்மூர்த்தி நரசிங்க தோலை போர்வையாக உடைமை பற்றி சட்டைநாதர் என்றும் ஆபத்து காலத்தில் தோன்றி அதனை நீக்குதல் பற்றி ஆபத்து உதாரணர் என்றும் பெயர் பெற்று விளங்குவர். இந்நிலை சீகாழி திருத்தோணி சிகரத்தில் சிறப்புற்று விளங்குதல் பலரும் அறிந்தது. இம்மூர்த்தி வேக வடிவினர் ஆதலால் இவர்பால் மக்கள் அச்சத்துடன் இருத்தல் கண்கூடு. இவரது சக்தியே பைரவியானால் சக்தி வேதங்களுள் ஒன்றாதல் பற்றி இதுவும் இங்கு கூறப்படுகிறது. இவ்வதிகாரமும் அந்தாதியாய் உள்ளது. வைரவி வைரவ சக்தி இறைவன் மக்களுடைய அச்சத்தை போக்கி அவர்களுக்கு ஆனந்தத்தை விளைவிக்க திருவுள்ளங்கொண்ட போது
விரிந்த செஞ்சடையும் முக்கண்ணும் சிவந்த திருமேனியும் சூலம் கபாலம் பாசம் உடுக்கை இவற்றை தாங்கிய 4 கரங்களும் தாங்கி நாய் வாகனத்தில் ஆடை அணியாதவராக எழுந்தருளினார். அவருடைய சக்தி பைரவி. பகையொழித்து பய நீக்குவதால் அச்சக்தியும் பைரவி எனப்பட்டார். பைரவி என்பது வைரவி என்று ஆயிற்று. அவரை நினைக்கும் முறை கூறுதலின் இது வைரவி மந்திரமாயிற்று. பாடல்தான் 12 ஆதிய பைரவி தன்னில் அகாரமும் மாயையும் கற்பித்து 12 ஆதியோடத்து 14 சொன்னி லைசோடசம் அந்தம் என்றோதிடே. இப்ப விளக்கம் பார்த்தீங்கன்னா 12 கலைகளை உடையதாக சொல்லப்படுகின்ற ஓங்காரத்தில் நாத விந்துகளை பாவித்து அதன் பின் ஆதியாகிய வைரவியது மந்திரத்தில் முதல் எழுத்து அகாரம் முதலியவற்றில் 12ஆம் எழுத்து ஆகிய ஐ எனவும் ஈற்றெழுத்து அவற்றில் 14ஆம் எழுத்தாகிய அவ் என்பது 16ஆம் எழுத்தாகிய விசர்க்கத்தோடு கூடியது எனவும் அறிந்து அவ்வாறே ஓதி பயன்பெறுக. குறிப்பு பார்த்தீங்கன்னா 12ஆம் கலை என்பதில் கலை சினையாகு பெயராய் அவற்றை உடைய ஓங்காரத்தை குறித்தது. ஓங்காரமே பிரசாத கலைகளாய் விரிந்து நிற்பதால் அறிக. கலையின் கண் என 7வது விரிந்து அதனை கற்பித்து என்பதனோடு முடிக்க அகாரம் நாதம் எனவே மாயை சுத்த மாயை ஆயிற்று. ஆதி பைரவி தன்னில் என்பதை 3ஆம் அடியில் முதலில் கூட்டுக. பைரவியது மந்திரத்தையே ஒற்றுமை பற்றி பைரவி என்றார். பைரவி தன்னில் ஆதி 12ஓடு அந்தம் அந்த 14 சோடசமும் சொல்நிலை என்று ஓதிடுக என கூட்டி வினை முடிவு செய்க. ஓடு என்பன எண்ணிடை சொற்கள். இங்கனம் கூறியதனால் ஓம் ஹைம் ஹவ் பைரவ்யே நமக என்பதே வைரவி மந்திரமாதல் பெறப்பட்டது. தொடக்கத்தில் கூறப்பட்ட பொருளாகிய இது பற்றிய இவ்வதிகாரம் பைரவி மந்திரம் என பெயர் பெற்றது என்க. பைரவ்யே நமக என்பது பைரவி தன்னில் என்பதனாலே விளங்கி கிடந்தது. வைரவி என ஓதாது பைரவி என ஓதியதும் இதன் பொருட்டு. இதனால் பைரவியது முதநிலை மூலம் மந்திரம் உணர்த்தப்பட்டதுன்னு சொல்றாங்க. இலக்கணம் சார்ந்ததுக்கு நம்ம அர்த்தநாரி ஐயா இருப்பாரு. யோகம் அந்த மாதிரி இதுல பாக்குறதுக்கு நம்ம கிருத்தியா அம்மா வித்யா அம்மா எல்லாம் இருக்காங்க. வாய்ப்பு தந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஓம் திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம் சரணம். நன்றி சத்யநாராயணன். இன்று நம் கயல் அழகேசன் ஐயா அவர்களின் புதல்வர் அழகேசன் ஐயா அவர்களின் அவர்களுக்கும் குலாமன் சந்திரா அவர்களின் புதல்வி வசினி அவர்களுக்கும் திருமணம் நடைபெற இருக்கிறது. திருமண நேர்வுக்கு நேரில் வர முடியவில்லை. ஐயா பண்ணிக்கணும். மணமக்கள் இருவரும் இன்று இல்லற பந்தத்தில் அடியிருக்கிறார்கள். அவர்கள் முழுமையான இறை அருள், நிறை செல்வம், நீண்ட ஆயுள், நல்ல ஆரோக்கியம் பெற்று எண்ணிவை அனைத்தும் ஈடேறி அனைத்தும் கிடைத்த மனமாற வேண்டி வாழ்த்திக் கொள்கிறது இந்த சபை. நானும் கேட்கும் தளத்தில் இருக்கும் அன்பர்களும் வந்து வாழ்த்து தெரிவித்துக் கொள்ளலாம். நிகழ்வுக்கு செல்லலாம். இன்றைய பாடல் வைரவி மந்திரம் 4ஆம் தந்திரத்தில் 6வது அத்தியாயமாக வைரவி மந்திரம் 50 பாடல்களை கொண்டுள்ளது இந்த தொகுப்பு. இதில் முதல் பாடலாக பாடல் இருக்கின்றது. 12ஆம் கலை ஆதி வைரவி தன்னில் அகாரமும் மாயையும் கற்பித்து 12 ஆதியோடு அந்தம் 14 சொல்நிலை சோடசம் அந்த வென்றூதினை. இதன் விளக்கமாக கருணாநிலையா தளத்தில் எடுத்துக்கொள்கிறேன். 12 கலைகளாக ஆதியில் இருந்தே இருக்கின்ற வைரவியானவன் தனக்குள் அகார கலையையும் அதாவது படைத்தல், மாயக்கலையையும் அதாவது மறைத்தல் சேர்த்து 14 கலைகளாகவும் அதனோடு ஆதியும் அந்தமும் சேரும் போது 16 கலைகளாக முடியும்.
இந்த 16 கலைகளை சொல்கின்ற நிலையில் அவை 16 எழுத்துக்கள் கொண்ட மந்திரமாக இருக்கின்றது. வைரவியாக இருக்கும் இந்த மந்திரத்தை ஓதுங்கள். இதன் உட்கருத்தாக, வைரவியானவள் 12 விதமான சூட்சமமான செயல்களை செய்கின்றாள். அவள் இயக்கம் பெற்று உலக செயல்களுக்காக படைத்தல் மற்றும் மறைத்தலுக்கான காரியத்தை செய்யும் போது 14 செயல்களை செய்கின்றாள். இந்த செயல்களை எடுத்து ஒளி வடிவமாக சொல்லும் போதும் ஒளி வடிவமாக எழுதும் போதும் அவை 16 எழுத்துக்கள் கொண்ட மந்திரமாக இருக்கின்றது. இந்த மந்திரத்தை ஓதுங்கள். இந்த வைரவி மந்திரத்தை எப்படி பெற்று தெரிந்து கொள்வது என்பதை பின்வரும் பாடல்களின் வழியாக தெரிந்து கொள்ளலாம். வைரவி மந்திரத்தை குருவிடமிருந்து மந்திர தீட்சையாகவும் பெற்றுக் கொள்ளலாம். இது 4ஆம் தந்திரத்துல 6வது பகுதியா வைரவி மந்திரம் சொல்லி 50 பாடல் இருக்கு. பின்னாடி பார்த்தோம்னா 10வது தொகுதியா வைரவி சக்கரம்னு சொல்லி ஒரு 6 பாடலும் இருக்கு. இது குறித்து பின்வரும் சார்ந்தவர்கள் கதை கூறலாம். அம்மா வித்யாமா வாருங்களம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் நம சிவாய போற்றி, ஓம் நம சிவாய போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1075வது மந்திரம். 12 ஆம் கலை ஆதி பைரவி தன்னில் அகாரமும் மாயையும் கற்பித்து 12 ஆதியோடு அந்தம் 14 சொன்னிலை சோடசம் அந்தமென்று ஓதிரே. ஆதி பைரவியின் கலைகள் 12, அதனோடு அகர கலையும் மாயையின் கலையும் கூட்டி சேர்க்க 14 ஆகும். இந்த 14ம் ஆதியோடு அந்தம் 14ம் ஓம் ஐம் எனும் சொல்நிலையாக உள்ள 16 கலைகளும் அம்மை அருளுமிடம் என்று எண்ணி மந்திரம் ஓதுவாயாக என்கிறார் திருமூலர். சோடசம் என்பதனுடைய பொருள் 16. வைரவி கடவுளின் சக்தி மந்திரம் வைரவி மந்திரம். இதற்கிணையான பாடல் அபிராமி அந்தாதியில் 28வது பாடல். சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் புல்லும் பரிமள பூங்கொடியே நின் புதுமலர் தாள் அல்லும் பகலும் தொழும் அவருக்கே அழியா அரசும் செல்லும் தவநெறியும் சிவலோகமும் சித்திக்குமேங்கிறார். நடனமிடுகின்ற துணிவராகிய சிவபெருமானுடன் சொல்லையும் பொருளையும் போல் பிரிவியின்றி தழுவி நிற்கும் மனங்கமழு பூங்கொடி போன்றவள் நம்முடைய அம்மை. புத்தம்புது மலரணைய எனது திருவடியை இரவும் பகலும் வணங்கும் அடியவர்களுக்கு அழிவில்லா அரசு வாழ்வும் பயன் விளைக்கும் தவ நெறியும் சிவலோகமும் எளிதில் கைகூடும் என்று அபிராமி பட்டர் பாடலில் விளக்கம் கூறியுள்ளார். அம்மை அருள் பெறுவோம். அனைவருக்கும் வணக்கம், நன்றி. சிவசிவ. திருச்சிற்றம்பலம். நன்றி வித்யாமா. கிருத்திகாமா வாருங்களம்மா. அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைய சிறப்பு என்னன்னா, பொதுவா எல்லாரும் ஒன்றிணைவோம். ஆனா இந்த கிளப் ஹவுஸ் மூலமாக ஒரு குடும்பமா ஒன்றிணைந்திருக்கிறோம். நெய்வேலியில இருக்கேன். இப்போ லைனையா வீட்டு திருமணத்துல நேற்றுக்கு ரிசப்ஷன்ல கலந்துனாச்சு. இன்றைக்கு திருமணத்திற்காக திருமண நிகழ்வுல கலந்துக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப அற்புதமான மணமக்கள், ரொம்ப அழகான வீடு, எத்தனை மனிதர்கள், அத்தனை பேரும் எத்தனை ஆர்வமாக அந்த குழந்தைகளை ஆசீர்வதித்தார்கள். குழுவாக வந்து பொருள் எல்லாம் இல்ல செல்வம், எத்தனை மனிதர்கள், ரொம்ப ரொம்ப அற்புதமா இருந்தது பார்க்கறதுக்கு. குழந்தைகள் இத்தனை ஆசீர்வாதங்களோடு இங்கேயும் மக்கள் வந்து அத்தனை பேரும் வாழ்த்துறோம். ரொம்ப அற்புதமா இருப்பாங்க. அதற்குண்டான மனமார்ந்த பிரார்த்தனைகளும் வாழ்த்துக்களும் இந்த குழுவிலிருந்து உங்களுடைய செல்வங்களுக்கு உண்டு ஐயா. மிக்க நன்றி.
எல்லாத்துக்கும் மேல சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்தது. டின்னர் சாப்பாடு, அதையும் சொல்லியிருக்கேன். அர்த்தநாரியாவை சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சது, ராஜேந்திரன் ஐயாவை சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சது, சோமு ஐயாவை சந்திக்க வாய்ப்பு கிடைச்சது. ஸோ எல்லாருமே ரொம்ப அற்புதமா இருந்தது. நன்றி. இன்றைய பாடல் பத்தின ஒரு நல்ல விளக்கம் வந்து நம்ம சத்யநாராயண ஐயா சொல்லியாச்சு. அப்புறம் சரவணன் ஐயாவுடைய சொல்லியாச்சு, ரத்னா வச்சாச்சு, இந்தியாமா சொல்லியாச்சு. இப்போ நம்ம வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் பார்த்துக்கலாம். என்னன்னா, இந்த பைரவி வந்து யாரு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இன்னும் இந்த பைரவியினுடைய அடுத்தடுத்த நிலைகள், இதுலயே வந்து நிறைய விதமான பைரவி வந்து திருமூலரே நமக்கு காட்டி தருவாரு. முதல்ல இந்த பைரவி யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, பாலை அப்படின்னு சொல்றவங்களை வந்து நம்ம வந்து 9 வயதுக்கு உட்பட்ட தேவியரா பார்க்கிறோம். இந்த பாலையினுடைய வடிவம் இதுனா, அதற்கு மேல் ஒரு 15 to 16 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய வளர்ந்த பெண்ணின் உருவமாக நம்ம வந்து திருப்புர பைரவிய வந்து நம்ம வந்து மனதிற்குள்ள உருவகம் பண்ணிக்கலாம். ஒரு ஒரு இடத்துக்கு ஒரு அடையாளத்துக்கு நம்ம சொல்றோம், இதான் வயசா அப்படின்லாம் கேட்க கூடாது. அது ஒரு அடையாளத்துக்கு நம்ம வயதா சொல்றோம். இன்னும் போக போக அதனுடைய மிக தெளிவான விஷயங்கள் நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ வந்து இந்த பைரவியும் நம்ம வந்து ஒரு இடத்துலயும் ஒரு நிலையாக நின்று அவள் வந்து நமக்கு அருள் செய்வாள். 4 திசைகளிலும் பறந்து நிற்கக்கூடியவள் அவள். அத்தனை திசையிலையும் வந்து அவ வந்து நிறைந்து நிற்பாள். அதுக்கு ஒரு வடிவத்திற்கும் ஒரு பெயர் இருக்கு. சிம்ஹாசன பைரவி, அதாவது பூர்வ சிம்ஹாசன பைரவி. அவளுக்கு 2 வியாபகம் இருக்கு. எதை தருவா? செல்வத்தை தரக்கூடியவள், அதிர்ஷ்ட தெய்வமாக இருக்கிறாள் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுக்கு வந்து சம்பிரதா பைரவி. இவ வந்து எங்க இருக்கா அப்படின்னா கிழக்குல இருக்கா. இவளை யாரு வழிபட்டாங்க? இந்திரனும் பிரம்மாவும் வழிபட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அவளுக்கு 2 கோணம் இருக்கு. அது என்ன அப்படின்னா சைத்தன்ய பைரவி, நித்திய கிளின்ன பைரவி அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் நம்ம கிழக்கு பார்த்துட்டோம். அப்புறம் தட்சிணம், தெற்கு பார்ப்போம். அது என்ன அப்படின்னாக்க அவள் வந்து வீரூட பைரவி அப்படின்னு சொன்னாங்க. சிம்ஹாசன பிரெட பைரவி அப்படின்றாங்க. அதற்கு பிறகு இன்னும் வடக்கே வந்து பார்க்கக்கூடியது புவனேஸ்வரி பைரவி. மேற்கில் தங்கக்கூடியவள் வந்து பச்சை சிம்ஹாசன பைரவி அப்படின்னு. இந்த ஒரு பைரவிக்கும் ஒரு வியாபகம் இருக்கு. அந்த வியாபகத்தை பற்றி கொண்டு நம்ம வந்து வழிபட வேண்டும். சாஸ்திரத்துல இன்னொரு விஷயம் இருக்கு, தசமகா வித்யா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தசமகா வித்யாலையும் 10 தேவியர் உண்டு. இந்த 10 தேவியர்லயும் இந்த பைரவி இருக்கு. அப்படி எதுக்காக இவ்வளவு வச்சிருக்கோம்? இன்னும் நீங்க நம்ம இன்னும் பாத்தீங்கன்னா நம்ம சப்த கன்னிமார்னு தனியா ஒரு 7 பேரு வச்சிருக்கோம். அப்போ அவங்க யாரு? அப்புறம் மகாலட்சுமி, சரஸ்வதி, இப்படி எண்ணற்ற சக்தி கூடங்கள் நமக்குள்ள இருக்கு. நம்மளுடைய வழிபாடுல இருக்கு. இதெல்லாம் என்ன விஷயம் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. அதை பார்க்கும்போது இந்த பைரவியினுடைய வியாபகமும் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். என்ன அப்படின்னா, எல்லாம் ஒண்ணுதான், எல்லாரும் ஒண்ணுதான், அதுல சந்தேகமே இல்லை. ஆனா நான் திருப்பி கரண்ட்டுக்கு தான் போறேன். கரண்ட்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா மொத்தமா கரண்ட் இருக்கு. அது கம்பி மூலமா நம்ம வீட்டுக்கு வருது. ஆனா நம்ம வந்து மிக்சிக்கு போடுறதுக்கு நார்மல் பிளக்கு போதும். அப்ப அந்த பிளக்கை நம்ம சொருகிட்டோம்னா மிக்சி வர பார்க்கும். அதுக்கு ஒரு 3 பின் இருந்தா நல்லது. ஏன்னா அந்த எர்த்தடிக்காம இருக்கும் அப்படிங்கிறதுனால ஒரு 3 பின்னை போட்டு வச்சுப்போம். இதே ஒரு சாதாரண ஏதோ ஒரு லைட்டு தான் போட போறோம், அதுக்குண்டான கனெக்ஷன் எடுக்க போறோம் அப்படின்னா இந்த 2 பின் இருக்கக்கூடிய அந்த பிளக்க கூட நம்ம போட்டுப்போம். ஆனா அதே சமயம் ஒரு அவன் மாட்டணும், இல்லைன்னா
அயன் பாக்ஸ், பெரிய அயன் பாக்ஸ் போடணும். அந்த மாதிரியான ஒரு ஹெவி லோடு இருக்கக்கூடிய என்ன பண்ணுவாங்கன்னா 5 ஆம்ஸ் போடுவோம். அந்த 5 ஆம்ஸா 15 ஆம்ஸா எனக்கு தெரியல. அந்த ஒரு பெரிய பிளக் இருக்கக்கூடிய ஒரு இதை போடுவோம். அதற்கு பிறகு நம்ம இந்த மோட்டர் மாதிரியான விஷயங்கள் போடுறதுக்கு அதுக்கு தனி பிளக் இருக்கும். அது பாத்தீங்கன்னா நீங்க உருண்டையா இருக்கும். அது ஒரு 3 குச்சி மாதிரி இருக்கும். அந்த அந்த பிளக்கே வித்தியாசமா இருக்கும். ஏன்னா அதற்குண்டான ஆர்ம்ஸ் தேவை, அதற்குண்டான எனர்ஜி தேவை. அத்தனை கரண்ட் உள்ள வர்றத அந்த தாங்கி அதை செயல்பட வைக்கக்கூடிய ஒரு திறன் தேவை. அப்ப இதெல்லாம் எதுக்கு? அந்த மாதிரிதான் நம்மளுடைய வழிபாட்டு முறையில மென்மையா செய்யக்கூடிய விஷயங்கள் இருக்கு. நம்ம கர்ம வினைகள் அத்தனை தூரம். இப்போ நம்ம டாக்டர்னா முதல்ல ஒரு ஜெனரல் டாக்டர் கிட்ட போவோம். அப்புறம் அந்த ஜெனரல் டாக்டர் என்ன பண்ணுவாரு, இது காதுல பிரச்சனை, அதனால நீங்க காதுக்கு போங்க. இது இதுல பிரச்சனை உங்களுக்கு, இந்த இந்த இடம் கை பிரச்சனை, நீங்க இந்த ஆர்த்தோ கிட்ட போங்க. இது வயிற்று பிரச்சனை, நல்ல குடல் டாக்டர் கிட்ட போங்க அப்படின்னு ஒருத்தருக்கு உண்டான ஸ்பெஷலிஸ்டுக்கு அனுப்புவாங்க. இது எதுக்கு அப்படின்னாக்க நம்ம அங்க போய் அவங்க சரி பண்ணி கொண்டு வரலாம், சீக்கிரமா சரி பண்ணிக்கலாம், நம்ம கர்ம வினையை சீக்கிரம் துளைக்கலாம். அப்போ இப்போ நம்ம அவங்கள்ட்ட போகாம ஜெனரல் மெடிசன் கிட்ட போனா கூட என்ன செய்வாங்க, அங்கிருந்து அவரை ரெஃபர் பண்ணி அவங்க இங்க நமக்கு செக் பண்ணி நமக்கு மெடிசன் கொடுத்து நம்மள சரி பண்ணி வைப்பாங்க. அப்ப இந்த மாதிரிதான் இப்போ நம்ம அதுக்காக நம்ம அந்த டாக்டரை மதிக்காம இருக்க மாட்டோம், அவரையும் மதிப்போம், அவரையும் நமஸ்கரிப்போம், அவருக்கும் ஃபீஸ் கொடுப்போம் இல்லையா நம்ம. அந்த மாதிரி இவள் தேவி நம்ம லலிதா திரிபுர சுந்தரி கிட்டயோ இல்ல பராசக்தி கிட்டயோ நம்ம நின்னாலும் யார் அதற்குண்டான வேலையை செய்வார்கள் அப்படின்னாக்க இவங்கதான் செய்வாங்க. செய்யும் பொழுது அவள் மூலமாக நாம் இவர்களை உபயோகம் செய்து கொள்கிறோம். அப்ப நம்ம இவளை வணங்கும் போது அவள் இன்னும் மனமிறங்கி நமக்காக அநேக விஷயங்களை செய்து தருவார். அதற்குதான் இந்த இடத்துல பல்வேறு சக்தி வடிவங்களை, சக்தி பேதங்களை நம்ம பார்க்கிறோம். அப்போ அப்படி பார்க்கறதுல இதுல யாரு பைரவி அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இவ இன்னும் சொல்லுவாங்க நரசிம்ம அவதாரத்தினுடைய வடிவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட அத்தனை நிலையிலும் நின்று காப்பவள் அப்படின்னு, நொடியில் தோன்றுபவள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்க, பைரவர் பைரவரின் சக்தி வடிவம் நம்ம பார்த்திருக்கோம். விஷ்ணு படைத்தல், பிரம்மா படைத்தல் பண்றார் அப்படின்னா அவருக்கு சக்தி வடிவமாக நின்று அவரை செயலாற்ற வைப்பவள் யாரு அப்படின்னா சரஸ்வதி அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதே மாதிரி மகாவிஷ்ணு காத்தல் தொழிலை செய்கிறார் என்றால் அவருக்கு சக்தி வடிவமாக நின்று அவரை காக்கக்கூடிய தொழிலை செய்ய வைப்பவள் யார் என்றால் மகாலட்சுமி அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்ப அந்த மாதிரி கால பைரவர் என்று சொல்லக்கூடிய, காலத்தை கட்டுப்படுத்தக்கூடிய, அனைத்து விஷயங்களையும் காக்கக்கூடிய அந்த கால பைரவரின் சக்தியாக இருப்பவள் யார் அப்படின்னா இந்த பைரவி தான். அவளைதான் திருப்பர பைரவி நம்ம கொண்டாடுறோம். இது லலிதா சஹஸ்ரநாமத்துல என்ன சொல்லுவாங்கன்னாக்க, மகா பைரவ பூஜிதா அப்படின்னு ஒரு நாமம் இருக்கு. அப்போ அவர் பூஜித்தவர், சக்தின்னு மாத்திரம் சொல்லல, அந்த சக்தியை பூஜித்தவராக சொல்றாங்க, மகா பைரவ பூஜிதா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இன்னொரு இடத்துல கூட என்ன சொல்லுவாங்கன்னா பைரவா ராத்யா, அதாவது பைரவர் ஆராதனை செய்பவர் அப்படின்னு சொல்லுவாங்க, மார்த்தாண்ட பைரவ ஆராத்யா அப்படின்பார். அப்போ கால பைரவருக்கே சக்தியாக நின்று செயல்படக்கூடியவர் ஆடியோ வரலங்கம்மா. கிருத்திகாமா குரல். அத்தனை திசைகளிலும் அவள் நிற்பவள் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். சோ அத்தனை திசையிலும் இருக்கக்கூடிய அவளுடைய பீஜமாக
நம்ம வந்து 2-3 விஷயத்த சொல்றோம். அதுக்குண்டான ஆரம்பத்தை தான் இந்த இடத்துல சொல்றாரு. முழு பீஜமும் சொல்லல. அவர் முழு பீஜம் சொல்லும் பொழுது நம்ம அவருடைய முழு பீஜமா பார்க்கலாம். இங்க என்ன சொல்றாரு அப்படின்னாக்க, 12 ஆதி பைரவி தன்னில் அப்படிங்கும்போது ஐம் அப்படிங்கிற ஒரு பீஜத்தை பத்தி சொல்றாரு. ஏன் அந்த ஐ தான் வருது? அந்த மகாரமும் அகாரமும் மாயையும் கற்பித்து அப்படிங்கும்போது இந்த ஊம சேர்ந்துடும். அப்போ ஐம் அப்படிங்கிற ஒரு பீஜத்தை பத்தி சொல்றாரு. அடுத்த வார்த்தையில என்ன சொல்றாரு? 14 சோடசம் அண்டம் என்று ஓதிடு அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா ஓம் சேர்க்கணும். அப்ப இந்த அவளுடைய பீஜத்துல ரெண்டு பீஜ இருக்கக்கூடிய பீஜங்கள் என்ன அப்படிங்கறத போக போக அடுத்தடுத்த மந்திரங்கள்ல நம்ம வந்து பார்ப்போம். இத வந்து பைரவி பத்தி அவரே நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்காரு. அதனால நம்ம இன்னும் நிறைய கத்துக்க வேண்டியிருக்கு. பைரவி பத்தி, சக்தி வேதங்கள் பத்தி இன்னும் நிறைய பார்க்க வேண்டியிருக்கு. ஒன்னொன்னா பார்க்கலாம் அப்படிங்கிறதுதான் என்னுடைய பார்வை. அதை உங்களோடு பகிர கிடைத்த இந்த காலை வேளைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி. இது ஆரம்பிக்கும் போதே வைரவி மந்திரம் அப்படின்னு போட்டுருக்குதே வார்த்தையா இருக்கு அப்படின்னு எனக்கு கேட்கணும்னு நினைச்சேன். அதை நீங்க படிக்கும்போது ஆதி பைரவி அப்படின்னு ஒரு போட்டு படிக்கும்போது பைரவி சொல்லி பைரவரோட சக்தி வடிவம் அப்படிங்கிறது தெளிவா மிக்க நன்றி. அதே போல நம்ம அன்றாடம் நாம் செய்யற செயல்கள், உபயோகிக்கிற பொருட்கள், இதுல இருந்தே உதாரணங்கள் நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. அதே போல நீங்க சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது. மின்சாரங்களுக்கு தேவையான அளவு எந்த அளவு கரெக்டமோ அந்த அளவு சக்தி வர மாதிரி அதோட இணைத்து சொன்னது ரொம்ப நல்லா இருக்கு. மிக்க நன்றி. பிரணவி வாருங்கள். பிரணவி தங்கள் கருத்தை பகிர்ந்து கொள்ளலாம். சார் கூப்பிட்டீங்களா? ஐயா நீங்கள் தானே, மன்னிக்கணும். ஆமா சார். நான் அவங்களோட இதுல நான் வந்திருக்கேன் சார். சரிங்க சரிங்க. ஏன்னா இதுவும் ஒரு சக்தி வடிவம் தான் சார். சரி, நன்றி நன்றிங்க. அப்ப இல்ல அன்பர்கள் அவர்களோட கருத்தை கேட்டுட்டு அடுத்தது உங்ககிட்ட வந்துடலாம். சரிங்க சார், நன்றி. கோமக்குடி ஐயா வாருங்கள் ஐயா. கேட்கும் தரத்தில் இருந்த அன்பர்களும் வரலாம், தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம், வார்த்தைகளை தெரிந்து கொள்ளலாம். வாருங்கள் கோமக்குடி ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. கேள்விகள் எதுவும் இல்லைங்க. இன்னைக்கு அழகேசன் ஐயாவோட பையன் மகன் திருமணத்துக்கு வந்து என்னால் கொஞ்சம் வர முடியல. அட்டண்டன்ஸ் தேதிங்கிறதுனால அதை முடிச்சாகணும்னு சொல்லி மேனேஜர் சொன்னதுனால என்னால் விடுப்பு எடுக்க முடியலங்க. கண்டிப்பாக அடுத்த நிகழ்வு அவங்களுக்கு எது நடந்தாலும் வந்து கலந்துக்குவாங்க. நன்றி. அவங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள். நன்றி கோமக்குடி. தொடரலாம். லட்சுமி அம்மா வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். திருமணத்திற்கு வாழ்த்துக்கள் சொல்லணும் அப்படின்னு தானே நினைச்சேன். ஐயா இன்வைட் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப சந்தோஷம். கிருத்திகா அம்மா மாதிரி எல்லாருமே போயிருக்கீங்க. வெரி ஹாப்பி டு நோ. எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் அம்மா. கிருத்திகாப்பா நீங்க அவைலபிளா இருந்தா எனக்கு சொல்லுங்க, இல்லை அப்புறம் கூட எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஆக்சுவலி பைரவி சம்விருத்தே அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து மந்திரினியை சூழ்ந்திருப்பவர்கள் பைரவிகள் அப்படின்னு சொல்லி தண்டகத்துல ஒரு ரெப்ரசன்டேஷன் இருக்கு. ஸோ இவங்களுடைய அதாவது இந்த அஷ்ட திக்பாலகர்களுடைய டிரெக்ஷன்ஸையுமே அவங்க வந்து சூழ்ந்திருக்காங்களா, இல்லை லலிதா மகாதிரிபுர சுந்தரியுடைய வெரி நெக்ஸ்ட் சர்க்கிள்ல இருக்காங்களா? எனக்கு அந்த இது மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். ஏன்னா வந்து இப்போ வந்து நம்ம தண்டகத்துல வந்து மந்திரினி தேவியை தான் வந்து நம்ம பூஜை பண்றோம். அப்போ வந்து பைரவி சம்விருத்தே பஞ்சபாணாத்மிகே பஞ்சபாணேன ரத்தியாச சம்பாவித்தே அப்படின்னு சொல்லிட்டு லலிதா மகாதிரிபுர சுந்தரியுடைய டிஸ்கிரிப்ஷன்ஸ் தான் வந்து ஃபாலோட் பை தட் அப்படி வரும். இப்போ வந்து இவங்க எந்த இடத்துல இருப்பாங்க? இப்போ அங்கே வந்து ஸ்ரீ சக்கரத்தில் அவள் உட்கார்ந்துட்டு இருக்கா அப்படின்னாக்கா இந்த பைரவியுடைய பொசிஷனிங் வந்து எந்த இடத்துல இருக்கும்? எனக்கு அது நீங்கள் உங்களுக்கு எப்போ டைம் கிடைச்சாலும் நீங்கள் சொல்லுங்கம்மா. நன்றிம்மா.
கண்டிப்பா லட்சுமிமா, எந்த இந்த இந்த விஷயம் அவளுக்கு வந்து கோணங்கள் சொல்றாங்க. அது எந்த கோணம்னு நான் வந்து செக் பண்ண வேண்டியிருக்கு. நான் அதை செக் பண்ணாம என்னால சொல்ல முடியாது. நான் வந்து அவளுடைய இருப்பை வந்து நான் பார்த்து சொல்றேன். ஆனா இவங்க வந்து மேலே கீழே உத்தரம் தட்சிணம் அப்படின்னு அத்தனை திசைகளிலும் பரவி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குறிப்பு இருக்கு. அதனால அஷ்டதிக்பாலகர்களோடு நம்ம வந்து ஒப்புமைப்படுத்தி பார்க்கலாம். இது 2வது. 3வது வந்து என்ன கேட்டீங்க? இன்னொன்னு ஏதோ கேட்டீங்க, அதுக்குள்ளான பதில் என்கிட்ட இருந்தது. இல்ல, அது திரிபுர சுந்தரியுடைய அடுத்த சர்க்கிள்லயே இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். மந்திரணிய சுத்தி இருக்காளா அப்படின்னு நீங்க கேட்டீங்க. ஆமா ஆமா, இங்கிற கணக்கு பார்க்கும்போது அதற்கு அடுத்த நிலையில தான் வந்து நம்ம வந்து பைரவிய பார்க்கலாம். அவள் வந்து யார் அப்படின்னாக்க அபிராமேந்திரத்துல சொல்லுவாரு, வஞ்சம் பகைவரை கொள்பவள் அப்படின்னு. அப்போ அவ வந்து படையில வந்து வாராகிக்கு கீழே இருக்கக்கூடியவளா, வாராகியினுடைய இந்த தேவின்னு சொல்லுவாங்க, இல்ல திரஸ்கரணின்னு ஒருத்தரை சொல்லுவாங்க. அந்த திரஸ்கரணியினுடைய வியாபகமா வந்து நம்ம பைரவியை பார்க்கலாம் அப்படிங்கிறது என்னோட ஒரு அபிப்பிராயம். பட் நான் இதை செக் பண்ணோம். நான் இதை செக் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன் லட்சுமி. நன்றிங்கம்மா. நல்லது. நன்றி. பவளமணியம்மா, திருப்பூர் பாளையா, சிவராஜா, வாய்ப்பு இருந்தால் பயன்படுத்தலாம். மற்ற அனைவரும் யாருக்கு வாய்ப்பு இருக்கோ அவங்க வரலாம். நன்றி ஐயா. ஐயா நீங்கள் தொடர்பு ஐயா. இன்னைக்கு வந்து அபிராமி அந்தாதியோட 20வது பாடல். உரைகின்ற நின் திருக்கோயில், உரைகின்ற நின் திருக்கோயில், நின் கேழ்வர் ஒரு பக்கமோ அறைகின்ற நான் மறையின் அடியோ முடியோ, உரைகின்ற நின் திருக்கோயில் நின் கேழ்வர் ஒரு பக்கமோ அறைகின்ற நான் மறையின் அடியோ முடியோ, அமுதம் நிறைகின்ற வெண்திங்களோ, கஞ்சமோ எந்தன் நெஞ்சகமோ மறைகின்ற வாரதியோ, ஊரநாச்சல மங்களையே, உரைகின்ற நின் திரு கோயில் நின் கேழ்வர் ஒரு பக்கமோ அறைகின்ற நான் மறையும் அடியோ முடியோ, அமுதம் நிறைகின்ற வெண் திங்களோ, கஞ்சமோ எந்தன் நெஞ்சகமோ மறைகின்ற வாரதியோ, பூரணாச்சல மங்களையே. சிவா திருச்சிற்றம்பலம். நன்றி. நன்றி நிறைய மிக்க நன்றி. திருமந்திரம் கேட்க ஓத பயில அறிவில் உணர்வில் தூய்மையும் ஆன்ம உணர்வும் துணிவும் சஞ்சலம் சங்கடமற்ற வாழ்க்கையும் இவன் மீது உண்மையான உணர்வுகளும் யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்ற திருமூலருக்கு கூற்றுக்கிணங்க வந்திருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட சான்றோர்களுக்கும் மெய் என்பவர்களுக்கும் மிக்க நன்றி.